குல்மார்க் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கேயும் ரூம்ஸ் எல்லாம். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் பேக்கேஜ் ஹாலிடே ஹோம்ஸில். ஸோ குல்மார்க் 1 நைட் ஸ்டே நம்மளுக்கு இருக்குது. இது இங்கெல்லாம் பாருங்க, அங்கே ஸ்னோ எப்படி விழுந்து இருக்கு. Hello everyone, welcome back to my channel and thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தி கிராண்ட் மும்தாஸ் ஹோட்டலில் தான் இருக்கோம். இதுதாங்க அதோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணியிருக்கோம். நாளைக்கு 2 o'clock செக் அவுட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃபாக் தான் இருக்குது. வெளியில் பாருங்கள், ஃபாக் கவராக இருக்குது. ஸோ வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். அங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஃபாக் கவராக இருக்குது வெளியில். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இந்த ஹோட்டல் தான். இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன். நம்ம 507 ரூமில் தான் இருக்கோம். ஜஸ்ட் இப்போ தான் உள்ளே போய் லக்கேஜஸ் எல்லாம் வச்சோம். சரி, ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு வெளியில் வந்தேன். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ் இப்படி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரிசப்ஷன் ஹால் இருக்குது, நான் காட்டுறேன். ரொம்ப நல்லா சூப்பர்பாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸ், க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இங்கே போகிற வழியிலேயே இந்த சைடு சேர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சிட் அவுட் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே நம்ம பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த ஸ்னோ நல்லா தெரியுது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஃபுல்லாக ஸ்னோ விழுந்திருக்கு. ஸ்னோலியே ஃப்ளவரோ அல்லது என்னதுமா? ஸ்னோலியே ஃப்ளவர்ஸும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேச்சு காஞ்சி இருக்குண்ணா. ஓகே. ஸோ இங்கே என்டர் ஆகும்போது ஒரு சிட் அவுட் பிளேஸு. இதுக்கப்புறம் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது இது என்ன தெரியுமா? ஷூவில் கலக்கலாம், வெளியே போடும். ஆமாம், உள்ளே போகணும்ல. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா உள்ளே போகணும். அதான் ஓகேவா? எஸ். இங்கே என்னமோ இருக்குது. இங்கே ஸ்பா இருக்குது. ஸ்பா எஸ், வாங்க உள்ளே போகலாம். ஸ்பா வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனால் ஸ்பா இருக்குது. அதுக்குள்ளே போகலை. ரிசப்ஷன்னு. ஸோ நம்ம ஏதாவது வேணும்னா இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். சாய் அது எல்லாமே. ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு இது கொடுத்தாங்க, ஹாபா கொடுத்தாங்க. ஸோ இது நல்லா இருக்கு இல்லைங்களா? எஸ். ஸோ இது ஒரு சின்ன ஒரு கேஃபே மாதிரியாக இருக்குது. ஸோ இங்கே ஆர்டர் பண்ணி உட்காந்து குடிச்சிக்கலாம். திஸ் இஸ் அ ரிசப்ஷன். ஆமாம், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஷாப்பிங் பண்ணோன்னா இந்த ஷாப் பண்ணிக்கலாம். எஸ். இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. நோ, யூ ஷுட் நாட் டச் இன்க்ரீடியன்ட்ஸ். அண்ட் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இதுக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது கம் லெட்ஸ் கோ. ஸோ நம்மளோடது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ மேலே போகிறோம். ஸோ க்ளீனிங் அதெல்லாம் சர்வீஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. வேக்யூம் போட்டு ஒன்ஸ் நம்ம செக் அவுட் ஆகிட்டாக்கா அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டுருக்கு. இங்கே க்ளீனிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஆக்சுவலாக நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். ஃபாக் நிறைய விழுந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் இங்கே தான் நின்றுட்டுருந்தேன். உங்களுக்கு இந்த வியூ தான் காட்டணும்.
ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம ரூம் வந்துட்டு 507. ஸோ இப்படி தான் நம்ம உள்ளே போகிறோம். Let's go. 507. Yes. Should I get it? May I get it? என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்லாப் வச்சு கெட்டில் வாட்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ டீ போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணிடுறோம். எப்போ வந்தோன்னே பார்த்தோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ரெஸ்ட் ரூம். இந்த லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ மேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே உட்டன் ஃப்ளோர் போட்டிருக்கிறதுனால இந்த மேட்ஸ் போட்டிருக்காங்க. பட் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஸ்லிப்பாது. இந்த ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க. எஸ், கார்டு. இங்கே வந்துட்டு நம்ம லக்கேஜ் வச்சோம். டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கைஸ் ரூம். பெட்டு, டிவி இருக்கு, சேர் இருக்கு. இங்க எங்க அப்பா உட்கார்ந்துருக்காங்க. இங்கே டிவி இருக்குது, இந்த சேர் இருக்கு, டேபிள் இருக்குது, ட்ரா இருக்குது. ஸோ இங்கே சார் இருக்காங்க. இதுல இருந்து ஹாட்னஸ் வரும். ஹீட்டர், அது சென்ட்ரலைஸ்ட் ஹீட்டர். சென்ட்ரலைசேட்டர். இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ கூட இருக்கு. இங்கே உட்காந்துக்கலாம், ஜாலியாக கதை பேசலாம். ஜெய்து உட்காராரு. உட்கார்ந்து ஜாலியா. ஆமாம். இங்கே ஒரு சென்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஹீட்டர். ஸோ இந்த ஸ்க்ரீனு. ஸோ இதுதான் ஒரு லுக்கு. ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணியிருக்கு. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணு பேபி. நடுவில் இருந்து ஓப்பன் பண்ணுங்க. வெரி குட். குல்மார்க்கில் வந்து நம்ம ஸ்னோஃபால் பார்க்கலாம். குல்மார்க். திஸ் இஸ் தி லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஆர் ட்ரிப், குல்மார்க். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் பேக்கேஜ் ஹாலிடே ஹோம்ஸில். ஸோ குல்மார்க் 1 night ஸ்டே நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் டின்னர் வந்து வி ஹாவ் டு பை அவர் செல்ஃப். கீழே இருக்குது, பட் வி ஹாவ் டு பே. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்ரீநகரை விட இங்கே நல்லா இருக்குது. இட்ஸ் நாட் ஸோ ஃபாகி. காலைல ஸ்ரீநகரில் ரொம்ப மாதிரியாக இருந்தது. ஆமாம், இட் இஸ் நைஸ். நம்ம வெளியே போகலாம் இப்போ. கோ எக்ஸ்ப்ளோர் குல்மார்க் ஹவு இட் இஸ். ஓ எஸ் கைஸ், குல்மார்க் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கேயும் ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இவங்க பேக்கேஜில் வந்ததுனால நம்மளுக்கு ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே ப்ரீமியம் தானே, எல்லா ரூம்ஸுமே ப்ரீமியம் தான். ஸோ நல்லா இருக்குது. இங்கே மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே வந்து ஹாட் வாட்டர் தான், ஹீட்டர் தான். ஏசி கீசி ஃபேனு கீன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஜில்லுனா இருக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் த ரெஸ்ட் ரூம். க்ளீனாக இருக்குது. இங்கே தேவையானது எல்லாமே. இங்கே ஒரு பெரிய மிரர், வெஸ்டர்ன், அப்புறம் ஹீட்டரோட நம்மளுக்கு வந்து டாய்லெட்ஸ், டவல்ஸ், இன்க்ளூடிங் எவ்ரி திங் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ குட் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஆமாம்மா. ஸோ இதுதான் ரெஸ்ட் ரூம். இங்க பக்கெட் கூட இருக்கு. எஸ், பக்கெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க ஜெய்துமா. ஸோ நம்மளோட காஷ்மீர் வ்ளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும், பூஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. வெளியில் வந்தவங்க சும்மா ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு
கபோல் இருக்கு. நல்லா இருக்கானாக்கா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:30 மணி, மதியானம் 2:30 மணி. இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு ஸ்ட்ரீம் மாதிரியா போகுது. குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்குது. அங்கங்கே வந்து ஐஸ் கட்டி நல்லா உறைஞ்சி போய் கிடக்குது. ஸோ உறைஞ்ச ஐஸ் கட்டி தான் நம்ம பார்க்க முடியுது. இங்கே ஸ்னோ ஆகி அது வந்து அப்படியே உறைஞ்சிட்டு இருக்கு. யூனியன் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே அலவுட். நம்மளோட டிரைவரும் நம்மளை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம் நடந்து. சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே ஐஸ் உடைக்கலாம்னா தண்ணி போகுது. ஐஸ் இங்கே உடைக்க முடியாது, அதை தூக்க கூட முடியாது உன்னால். ஏன்னா அது அப்படியே அப்படியே பிடிச்சிருக்கு புல்லில். ஐஸ் க்யூபாக இருக்குது. ஃப்ரீசரில் இருக்கோம்ல ஐஸ் கட்டி அப்படியே இருக்கு. இல்லை நான் இப்படின்னு பண்ணுவேன். அப்படி பண்ணால் வந்துடும்ல. அப்படி எப்படி? ஐ சிக் அப்படி பண்ணால் உடையாது. சரி சரி நல்லா இருக்கு. இங்கே எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வச்சுட்டு நிற்கிறாங்க. டூரிஸ்ட் வந்தால் அவங்கள சுற்றி கூப்பிட்டு போய் காட்டிட்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு அப்போ தான் அது எப்படி சொல்கிறது, அவங்களோட ப்ரெட் அண்ட் பட்டர் அதில் தானங்க இருக்குது. ஸோ அதனால் போனி போதும்ன்ற அளவுக்கு போதும் ஆயிடுச்சு. போனியில் போய் இப்போ யார் கேட்டாலும் போனி அப்படின்னு தான் சொல்லணும். போனி வேணுமாமா அப்படின்னா நோ போனி அப்படின்னு. இங்கெல்லாம் பாருங்க அங்கே ஸ்னோ எப்படி விழுந்துருக்கு. ஃபுல்லாக ஸ்னோ இருக்குங்க. அப்படியே ஒன்று அப்படியே நடந்துகிட்டே போயிட்டுருக்கோம். இந்த ஊர் பார்க்கலாம் அப்படின்னு. குல்மர்க்